ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போகிறோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்லேருந்து 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தி ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் a பவர் k, a பவர் k + 3, a பவர் k + 5, k பிலாங்ஸ் டு n ஆர் ரெஸ்பெக்டிவ்லின்னு இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தி ஜிசிடின்னு கேட்டிருக்காங்க. ஜிசிடினா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப் கூட இன்னொரு நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து 3 நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 3 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் ஜிசிடி எது, தட் மீன்ஸ் ஹெச்சிஎஃப் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப்னால் நம்ம என்ன எடுத்துப்போம், இருக்கிறதுலே லோயஸ்ட் டேர்ம்ஸ் தான் நம்ம ஹெச்சிஎஃபாக எடுத்துப்போம். இன்கேஸ் 2, 4, இப்போ 2, 4ஓட ஹெச்சிஎஃப் என்னன்னு பார்ப்போம். 2 தான் இதோட ஹெச்சிஎஃப். இதோட 2 and 4ஓட எல்சிஎம் என்ன, எல்சிஎம் என்ன வரும், 2 and 4, 2, 4 லீஸ்ட் டேர்ம்னா 1 இங்கே 2. இப்போ காமனாக இருக்கிறது 2, அதனால் ஹெச்சிஎஃப் 2ன்னு எடுத்துக்கிட்டோம். திருப்பியும் 2 டைம்ஸ் போடுவோம், 1 வந்துடும். 2 2s are 4. இதோட எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 4. இது மாதிரி தான். அப்போ லீஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, a பவர் kன்றது தான் இதோட லீஸ்ட் டேர்ம். ஸோ a பவர் kன்றது தான் இதோட ஹெச்சிஎஃப். அண்ட் எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் டேர்ம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹையஸ்ட் டேர்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம். ஸோ a பவர் k + 5 தான் என்ன எல்சிஎம். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து கொஷின் பாருங்கள். தி ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 2 numbers m and n ஆர் 6 and 210 ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் m + n = 72, தென் 1/n + 1/n இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. m = என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6, n = 210 கொடுத்துருக்காங்க, m + n = 72 கொடுத்துருக்காங்க. அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது 1/m + 1/n. இது அப்போ வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, நீங்கள் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், m + n / m × n கிடைக்கும். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், m + n வேல்யூ 72ன்னு தெரியும். m × n வேல்யூ இங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ m × n வேல்யூ என்னது, 6 × 210, 0 6 6 2s are 12. அப்போ m × n வேல்யூ என்னென்னா 1260. m + n வேல்யூ 72 / 1260. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். இதை எப்படி கேன்சல் பண்ணலாம், ஃபஸ்ட்டு 3 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து பேசிக்காக தான் தெரியும்னா 2 டேபிளில் இது வந்து ஈவன் நம்பராக இருக்குது, 2 டேபிள்லே கூட கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணால் என்ன வரும், 2 டேபிளில் 2 3s are 6, இங்கே 1 இருக்கும், 12 வந்து 4 3s are 12. நெக்ஸ்ட்டு இதையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணாக்கா, 2 டேபிள் தானே 6. நெக்ஸ்ட்டு இதையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணாக்கா 6. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து பார்த்திங்கன்னா 2 3s are 6, 0 திருப்பி வந்துடும். திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்லையும் கேன்சல் பண்ணலாம், 3 டேபிள்லையும் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 டைம் 2 டைம்ஸு, திருப்பி இது 2 டைம் 1 டைம் 0. திருப்பி இதை வந்து 2 டேபிள்லையும் கேன்சல் பண்ணிக்கலாம், 3 டேபிளில் வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3 4s are 12. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 0. திருப்பி 4 and 70 இருக்குது, 2 டேபிளில் தான் கேன்சல் பண்ண முடியும். 2 டைம்ஸ் 35. அப்போ ஆன்சர் என்னது, 2 / 35. ஆப்ஷன் பி.